சொன்னதோடு நிற்காமல் மணலை கொள்ளையடிக்க வந்தவர்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது விஜய் அரசு. அந்த மணியை ஒலிக்க வைத்தவர் அமைச்சர் டி.கே. பிரபு. தமிழ்நாடு முழுவதும் விதி மீறல்களுடன் செயல்பட்டு வந்த 67 கல்குவாரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அத்தோடு உரிய அனுமதியின்றி கனிமங்கள் ஏற்றி சென்ற 469 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இயற்கை வளங்கள் துறையின் அமைச்சர் டி.கே. பிரபு உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை தமிழக கனிமவளத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக எல்லையோர மாவட்டங்களில் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இருந்து தினமும் 300க்கும் அதிகமான லாரிகளில் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இதனை நிறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து புகார்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில்தான் இயற்கை வளங்கள் துறையின் அமைச்சர் டி.கே. பிரபு தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு சென்று அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி, கேரளா எல்லையில் சோதனைச்சாவடியில் ஆய்வு செய்தார். கனிமவள கொள்ளையை தடுக்க வேண்டும், கல்குவாரிகளில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் வெட்டி எடுப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிரடியாக உத்தரவிட்டார். அதன்படி கனிமவள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது, தமிழ்நாடு முழுவதும் கனிம வளத்துறை சார்பில் 2000க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. இந்த கல்குவாரிகளில் அரசு அனுமதி அளித்த அளவிற்கு அதிகமாக கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளது. அதேபோல மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் கல்குவாரிகளில் எந்த அளவு கற்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இந்த விதிமுறைகள் பல இடங்களில் மீறப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல் கல்குவாரிகளை கண்காணிக்கும் சேஃப்டி மைனஸ் எனப்படும் கண்காணிப்பு குழுவினர் முறையாக கண்காணிக்கவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. கல்குவாரிகளை எனவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து கல்குவாரிகளின் அந்தந்த கனிமவளத்துறையினர் ஆய்வு செய்து கல்குவாரிகளில் அரசிடம் பெறப்பட்ட அனுமதி ஆணைப்படி கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளனவா, நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுக்கப்பட்டுள்ளனவா, அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக கல்குவாரிகள் செயல்படுகின்றனவா, உரிய அனுமதியோடு கனிமங்கள் வாகனங்களில் எடுத்துச் செல்லப்படுகின்றனவா என்பது உள்ளிட்ட அனைத்து இனங்களையும் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க அமைச்சர் டி.கே. பிரபுவால் உத்தரவு பிறக்கப்பட்டது. கனிமங்கள் எடுத்துச் செல்லப்படும் வாகனங்களை சோதனை செய்ததில் சட்டவிரோதமாக கனிமங்கள் எடுத்துச் சென்ற 469 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டு உரிய சட்ட விதிகளின்படி அபராதம் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.